அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ் 24x7, தமிழ் ஜனம் ஆகிய செய்தி சேனல்கள் முடக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். செய்தி சேனல்கள் முடக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். இபிஎஸ்ஸின் கண்டனம் என்ன, விவரிக்கலாம்? தமிழ்நாடு அரசு கேபிள் ஒளிபரப்பில் இருந்து பாலிமர் நியூஸ், நியூஸ் தமிழ் 24x7 மற்றும் தமிழ் ஜனம் ஆகிய சேனல்கள் முடக்கப்பட்டிருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே டெல்லிக்கு சென்ற இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் செய்தியாளர்களை சந்திக்க திராணியின்றி தவிர்த்ததை கேள்வி எழுப்பிய புதிய தலைமுறை சேனலும் முடக்கப்பட்டு எதிர்க்கட்சிகள் மற்றும் ஊடகங்களில் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகு மீண்டும் ஒளிபரப்பு தொடர்ந்தது. தற்போது சட்டம் ஒழுங்கு, ஆளுங்கட்சியினரின் அராஜகம், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, போதைப் பொருள் புழக்கம் ஆகியவை பற்றிய செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதாலோ என்னவோ இந்த பாலிமர் செய்தி மற்றும் நியூஸ் தமிழ் மற்றும் தமிழ் ஜனம் ஆகிய இந்த 3 சேனல்களும் இந்த பொய்க்கால் குதிரை அரசு முடக்கியுள்ளதாக தகவல் வருகின்றது. யூடியூபில் விமர்சித்தால் கைது, செய்தி வெளியிட்டால் பிளாக் அவுட், உங்கள் ஆட்சியில் நடப்பதை சொல்வதற்கு கூட சென்சார் போர்டு ஏதாவது உண்டா முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசு கேபிள் நிர்வாகம் மந்த்ரா என்ற தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் வாயிலாக அமைச்சர் அலுவலகம் என கூறி ஊடகங்களுக்கு மிரட்டல் வருவதாக எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். இதுதான் ஜனநாயகமா? இதற்குதான் நீங்கள் ஜனநாயகனா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அல்லது இது எதுவுமே தெரியாமல் ஒரு பொம்மை போல யாராலோ ஆட்டுவிக்கப்படுகிறீர்களா என எடப்பாடி பழனிசாமி திரு விஜய் அவர்களை கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஊடகங்களை தனது சினிமா பாட்டு வாசிக்கும் பேண்ட் வாத்தியங்களாக மாற்ற நினைக்கும் இன்றைய ஆட்சி செல்லுகின்ற திசையை பார்த்தால் தி டிக்டேட்டர் என்ற ஆங்கில திரைப்படத்தின் காட்சிகளை நிஜத்திலும் பார்ப்போம் போல என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். உடனடியாக ஊடகங்கள் மீதான முடக்கத்தை நீக்கி ஒளிபரப்பு தொடர்வதை உறுதி செய்யுமாறு இன்றைய பொய்க்கால் குதிரை அரசை வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.